நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க. படத்தோட ஹீரோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல அவனோட அத்தைய சந்திக்கிறான். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஹீரோ கூட அவனோட ஃப்ரெண்டும் இருக்கிறான். இவனுங்க ரெண்டு பேருக்கும் அத்தைய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போகுது. நாங்க நாளைக்கு ஒரு லாங் டிரைவ் போறோம், ஒரு அழகான இடத்துக்கு போறோம், நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட பேசி பாக்குறானுங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட புருஷன் அங்க வந்ததால இவனுங்களால அதுக்கு மேல ஒண்ணுமே பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பேசி எப்படி கரெக்ட் பண்ணானுங்க. இவங்க எல்லாருமே அந்த லாங் டிரைவ் போனாங்களா, அந்த பயணத்துல என்னெல்லாம் மஜாவான விஷயங்கள் நடந்தது அப்படின்ற ரொம்ப ஜாலியான மஜாவான த்ரில்லிங்கான ஒரு சஸ்பென்ஸ் கதையை சொன்ன படம் தான் வை டூ மாமா டாம்பியன். நண்பர்களே, இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்துல ரெண்டு நண்பர்களை காமிக்கிறாங்க. இவன் பேரு ஜூலியோ, இவன் பேரு டெனோச். டெனோச் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். இவங்க அப்பா ஒரு பெரிய அரசியல்வாதி. ஆனா ஜூலியோ ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். இவனுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இறந்து போயிட்டாரு. இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவனுங்களுக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. இது வரைக்கும் இவனுங்க சின்ன வயசுல இருந்து சின்னதா ஒரு சண்டை கூட போட்டதில்லை. அப்படிப்பட்ட ரொம்ப திக்கான ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க ரெண்டு பேருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பொண்ணுங்களும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க. அவளுங்க ரெண்டு பேரும் யூரோப்புக்கு படிக்கிறதுக்காக இவங்க ஊர்ல இருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சென்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறானுங்க. இவளுங்க யூரோப்புக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இன்னும் பல மாசங்கள் ஆகும். அப்படி ரொம்ப நாள் இனிமே பிரிஞ்சிருக்க போறோம். அதனால நேத்து நைட்டு இவங்க நாலு பேரும் நல்லா பயங்கரமா கபடி விளையாடி என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு தான் இவளுங்களை அனுப்பி வைக்கிறானுங்க. அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இவனுங்க கிளம்பும் போது இவனுங்களுக்குள்ள பேசிக்கிறானுங்க. என்ன மச்சான், இவளுங்களும் போயிட்டாளுங்க, இனிமே பல மாசங்களுக்கு நம்ம என்னடா பண்ண போறோம், எப்படி மஜாவா இருக்கிறது, அவளுங்க வர வரைக்கும் ரொம்ப போரிங்கா இருக்க போகுது நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஜூலியோ சொன்னதும் டெனோச் சொல்றான், அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத மாப்ள, அடுத்த வாரம் எங்க சொந்தக்காரங்களோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. ரொம்ப கிராண்டா ரொம்ப பெரிய லெவல்ல பிளான் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சிட்டில இருக்கிற டாப் கிளாஸ் ஃபிகருங்க எல்லாருமே வருவாங்க. நம்ம யாரையாவது உஷார் பண்ணிக்கலாம், நீ ஃபீல் பண்ணாத, நீ வேணும்னா பாரு, உன் லைஃப்லயே இது மாதிரி ஒரு அசத்தலான ஃபங்க்ஷனை நீ பார்த்திருக்கவே மாட்டே அப்படின்னு டெனோச் சொன்னதும் ஜூலியோ சொல்றான், சரி மாப்ள, அடுத்த வாரம் பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேடா, அதை யோசிக்கும் போதுதான்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஜூலியோ சொல்ல, இதெல்லாம் எப்படி அவளுங்களுக்கு தெரிய வரும், அவளுங்க தான் யூரோப்ல இருப்பாளுங்கல்ல அந்த டைம்ல, அதெல்லாம் ஒன்னும் தெரிய வராது, நீ எதுக்கு தேவையில்லாம நெகட்டிவா யோசிச்சுக்கிட்டு, அடுத்த வாரம் ஒரு சூப்பர் ஃபிகரை உஷார் பண்றோம், நல்லா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு பாசிட்டிவா யோசிக்க கத்துக்கோ மச்சி அப்படின்னு டெனோச் சொல்றான். டெனோச்சோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய அரசியல்வாதின்றதால இவங்க ஊரு ஃபுல்லா நிறைய ரெசார்ட், கிளப், இது மாதிரி இடத்துல எல்லாம் இவருக்கு ஃப்ரீயா மெம்பர்ஷிப் இருக்கிறதால அந்த விஷயத்தை டெனோச்சும் ஜூலியோவும் அவங்க அப்பாவுக்கு தெரியாம அவனுங்க காலேஜ் கட்டடிச்சிட்டு இது மாதிரி இடத்துக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்றதே இவங்களுக்கு ஒரு வழக்கமாய் போயிடுச்சு. பசங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களோட அப்பா அம்மா இவனுங்களை ரொம்ப நம்புறாங்க. ஆனா இவனுங்க அதெல்லாம் மதிக்காம தினமும் இது மாதிரி காலேஜ் கட்டடிச்சிட்டு வாழ்க்கைய வேற லெவல்ல என்ஜாய் பண்றானுங்க. இவனுங்க பேச்செல்லாம் அடுத்த வாரம் நடக்க போற அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை பத்தி தான். டெனோச்சும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஊர்ல இருந்து அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, அந்த பொண்ணு தாறு மரா இருக்கும், இந்த பொண்ணு அதுக்கு மேல இருக்கும், அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசி ஜூலியோவுக்கு பயங்கரமா ஆசை காமிக்கிறான். ஜூலியோவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதோ ரொம்ப பெருசா நடக்க போகுது, ஏதோ ரொம்ப பெருசா கிடைக்க போகுது அப்படின்னு அவனும் பயங்கரமா எதிர்பார்க்கறான். அப்படி இவனுங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இந்த அருமையான ரொம்ப பிரம்மாண்டமான இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. டெனோச்சோட அப்பா ரொம்ப பெரிய அரசியல்வாதின்றதால இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அவங்க நாட்டு முதலமைச்சரும் கலந்துக்கிறதால இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லா பயங்கர செக்யூரிட்டி, எங்க பார்த்தாலும் ஒரே பாடி கார்ட்ஸா இருக்கானுங்க. அப்படி மெக்சிகோ நாட்டு வழக்கப்படி ரொம்ப ட்ரெடிஷனலான முறையில இந்த கல்யாணம் ரொம்ப அழகா நடக்குது. ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு, ரொம்ப காஸ்ட்லியான சரக்குன்னு இங்க வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது டெனோச்சும் ஜூலியோவும் அவனுங்களும் நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்த ஃபிகருங்களை ஒன்னொன்னா சைட் அடிச்சுக்கிட்டு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு அவங்களுக்குள்ள பயங்கர பெரிய கால்குலேஷன், பயங்கர பெரிய பிளான். ஆனா என்ன பண்ண, எந்த பொண்ணும் தனியா இல்லையே, ஒன்னு பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கா, இல்லனா புருஷன் கூட இருக்கா. அப்படி இருக்கிறதால இவனுங்களால தைரியமா போய் பேசவே முடியல. அப்படி இவனுங்க இங்க நின்னுட்டு இருக்கும்போது டெனோச்சோட அப்பா அங்க வராரு. அங்க வந்துட்டு, டேய் டெனோச், இப்படி ராவா அடிக்காதடா, போன ஃபங்க்ஷன்ல நல்லா மட்டையாயி வாந்தி கீந்தி எடுத்து அந்த ஃபங்க்ஷனே சொதப்புன மாதிரி இதையும் சொதப்பிடாத, நல்லா தண்ணி, ஃப்ரூட் ஜூஸ் இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி மெதுவா அடிடா, டேய் என்னைக்குதான் மாற போறியோ, சரி சரி ஊர்ல இருந்து வந்திருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நல்லா அன்பா பேசு, சரியா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு டெனோச்சோட அப்பா இங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஜூலியோ தனியா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது அங்க வச்சு நம்ம ஹீரோயினை பாக்குறான். அவங்கள பார்த்ததும் இவன் வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சிகள் பறக்குது. அப்படி ரொம்ப அழகா ஒரு தேவதை மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டான் இது போதும்னு. ஆனா இவனுக்கு தனியா போய் பேசுறதுக்கு சுத்தமா தைரியமே இல்லை. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஹைட்டாவும் இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொம்பளைன்னு இவனுக்கு கிளியரா புரியுது.
புரியுது. அதனால ஓடி வந்து அவன் பார்த்த விஷயத்த டெனோச்சி கிட்ட சொல்றான். டேய் மாப்ள, ஒரு பொம்பளை பார்த்தண்டா, செமையா இருந்தாங்கடா, மின்னல் மாதிரி இருந்தாங்க. மச்சான் மச்சான் வாடா, டேய் போய் பேசலாம்டா, ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு டெனோச்சி கிட்ட சொல்லி அவனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக இவனுங்க ரெண்டு பேரும் போறானுங்க. அப்படி இவனுங்க போகும்போதே தூரத்துல இருந்து டெனோச்சி ஒரு விஷயத்த நோட் பண்றான். அப்புறம் ஜூலியோ கிட்ட சொல்றான். டேய், இந்த பொம்பளை எனக்கு தெரியும்டா, இவங்க என்னோட அத்தை, இவங்க வெளியூர்ல ரொம்ப வசதியா வாழ்றாங்க, இப்ப கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு டெனோச்சி சொன்னதும் ஜூலியோ சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல மச்சி, பாக்குறதுக்கு உலக அழகி மாதிரி இருக்காங்கடா, சும்மா போய் பேசி பாப்போம், எதுவும் நடக்கலனாலும் அவங்க கிட்ட பேசுறதே ஒரு மஜாவா இருக்கும் அப்படின்னு ஜூலியோ ரொம்ப வற்புறுத்தினதால இவனுங்க ரெண்டு பேரும் போய் ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் டெனோச்சி, மாரியப்பனோட பையன், இது என்னோட ஃப்ரெண்டு ஜூலியோ அப்படின்னு இவனுங்க பேச ஆரம்பிச்சதும் ஹீரோயினுக்கு முதல்ல எதுவும் ஞாபகம் வரல. அப்புறம் அவளுக்கு டக்குன்னு எல்லாம் புரியுது. டெனோச்சி தம்பி, ஞாபகம் இருக்குப்பா, அது எப்படி மறக்க முடியும்? எப்படி இருக்க? அப்பா அம்மா எல்லாம் எங்க? உன்னை சின்ன வயசுல பார்த்தது, தோ இவ்வளவுதான் இருந்த, ரொம்ப சீக்கிரம் பயங்கரமா வளர்ந்துருக்க, காலேஜ் படிக்கிறியா? நானும் என்னோட புருஷனும் இந்த கல்யாணத்துக்காக வந்தோம், ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஊர் சுத்தி பார்த்துட்டு திரும்ப கிளம்பிடுவோம் அப்படின்னு ஹீரோயினும் இவங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினோட புருஷன் அங்க வரான். அவனை பார்த்ததும் இவனுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பயங்கரமா பயந்து அங்கிருந்து அப்படியே கிளம்புறானுங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கும் அவ புருஷனுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு, ஏன் இப்படி பயந்து பயந்து ஓடுறானுங்க அப்படின்னு ஹீரோயினோட புருஷன் மரமண்டைக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் லைட்டா புரியுது, இவனுங்க ஏன் இப்படி பயந்து ஓடுனானுங்க அப்படின்ற விஷயத்த அவ கேட்ச் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களோட புருஷன் போனதும் டெனோச்சும் ஜூலியோவும் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஆண்டி, நீங்க ஏதோ வெளியே சுத்த போறீங்க அப்படின்னு சொன்னீங்களே, நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த இடங்களை பத்தி ஒண்ணுமே சுத்தமா தெரியாது, அதனால நாங்க ரெண்டு பேரும் உங்களை கூப்பிட்டுட்டு போறோம். இந்த கல்யாணம் முடிஞ்சு நாங்க ரெண்டு பேரும் ஒரு அருமையான ஒரு லாங் ட்ரிப் நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம், நீங்களும் எங்க கூட வாங்க. நாங்க போக போற இடம் ரொம்ப ரகசியமான, ரொம்ப மர்மமான, மேப்லயே இல்லாத ஒரு அழகான பீச். உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இது மாதிரி ஒரு பீச்சை கண்டிப்பா பார்த்திருக்கவே மாட்டீங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கும், நாலா பக்கமும் மலைகள், புல்வெளி, அருவி, மரங்கள் அப்படின்னு ரொம்ப சூப்பரா இருக்கும். வார்த்தைகளால என்னால சொல்லவே முடியல, நீங்க கண்டிப்பா வாங்க. அங்கிள் வரலனாலும் பரவாயில்ல, அவரை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா வாங்க ஆண்டி, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பீச்ல பயங்கர பிரைவசி, அது ஒரு ரகசியமான பீச்ன்றதால அப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, அதனால நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளவு மஜாவா இருக்கும். இந்த சான்ஸ் உங்களுக்கு லைஃப்ல திரும்பவும் கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே நாங்க கிளம்புறோம், என்ன சொல்றீங்க, வரீங்களா அப்படின்னு டெனோச்சும் ஜூலியோவும் ஹீரோயின் கிட்ட கேட்டதும் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. என்னடா இவனுங்க பார்த்து பேசி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறானுங்க, டக்கு டக்கு டக்குன்னு டாப் கியர் போட்டு நேரா விஷயத்துக்கே வரானுங்க. இந்த காலத்து பசங்க நெருப்பு மாதிரி இருக்கானுங்க, சும்மா மொக்க போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா மெயின் விஷயத்துக்கே வரானுங்க அப்படின்னு ஹீரோயினோட மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் புருஷனை பத்தி நினைச்சுக்கிட்டு அவரை விட்டுட்டு அவருக்கு தெரியாம இது மாதிரி பயணத்துல எல்லாம் எப்படி கலந்துக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க டெனோச்சி கிட்டையும் ஜூலியோ கிட்டையும் சொல்றாங்க. இல்லப்பா, நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி, எனக்கும் வரணும்னு இருக்கு, ஆனா இன்னொரு நாள் பாப்போம், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்களை அவாய்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இப்போ உடனே இது மாதிரி ஒரு லாங் ட்ரிப் போற ஒரு சிச்சுவேஷன்ல நான் இப்போ இல்ல, அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு நாள் பாப்போம் சரியா, இனிமே இது மாதிரி என்னைக்காவது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நான் உங்க கூட வரேன், இப்போ வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இவனுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வருத்தப்படுறானுங்க. ஆனா இவனுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், பழகி போன விஷயம் தான், அவங்க வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட ஒன்னும் இவனுங்க கேட்கல, சும்மா ஒரு பிட்ட போட்டு பாப்போம், ஆன்டி வந்தா போவோம், இல்லனா வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவனுங்களும் கேட்டிருக்கானுங்க. அதனால சரி பரவாயில்ல விடு, போனா போயிட்டு போகுது, நம்ம வேற யாரையாவது உஷார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து டெனோச்சும் ஜூலியோவும் ஆன்டிக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க டாக்டரை பார்த்து பேசிட்டு அவங்கள பத்தின ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்னு வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அதை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. அது என்ன லேப் ரிப்போர்ட், என்ன டெஸ்ட், என்ன விஷயம், எதுக்கு இவங்க அழுகுறாங்க, எதுவுமே இந்த டைம்ல படத்துல நமக்கு காமிக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே கட் பண்ணிட்டு டெனோச்சோட வீட காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு போன் வருது, அதை எடுத்து பேசுறான். பேசிட்டு அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் இவனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு கல்யாணத்துல நம்ம சந்திச்ச போது ஒரு பீச்சுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்னையும் கூப்பிட்டீங்க நீங்க, ஆனா அந்த டைம் நான் வேணான்னு சொன்னேன், இப்போ நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், உங்க கூட வரலாம்னு நான் யோசிக்கிறேன், என்னையும் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னா சீக்கிரம் சொல்லுங்க, நான் ரெடி ஆயிட்டு வீட்டுல வெயிட் பண்றேன், என்ன வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க, நம்ம ரொம்ப மஜாவா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னதும் டெனோச்சுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இது என்ன கனவா நினைவாடா, ஆன்டியே போன் பண்ணி அங்க போலாம்னு சொல்றாங்களே, என்னடா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அவனுக்கு. டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு ஜூலியோவுக்கு போன் பண்றான். போன் பண்ணிட்டு டெனோச்சு கத்துறான், டேய் மாப்ள, அந்த ஆன்டி பீச்சுக்கு வரேன்னு
வரேன்னு சொல்லிட்டாங்கடா, எனக்கு இப்ப போன் பண்ணாங்க, அவங்க நம்ம கூட பீச்சுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்கடா, என்னால நம்பவே முடியல மாப்ள அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா ஜூலியோக்கு இவன் எந்த ஆன்ட்டியை பத்தி பேசுறான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதனால அவங்ககிட்ட கேக்குறான், யார பத்திடா பேசுற, எந்த ஆன்ட்டிடா, ஒண்ணுமே புரியல, கிளியரா சொல்லுடா அப்படின்னு ஜூலியோ கேட்டதும், டேய் முட்டா பையல, அந்த கல்யாணத்துல பார்த்தோமேடா அந்த ஆன்ட்டி என்னோட அத்தடா, இப்பவாது ஞாபகம் வருதா அப்படின்னு சொன்னதும் ஜூலியோவுக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. என்ன மச்சி, உண்மையாதான் சொல்றியா இல்ல காமெடி பண்றியா? அவங்களே வரேன்னு ஒத்துக்கிட்டாங்களா? என்னடா நம்பவே முடியலடா? ஆமா மச்சி, என்னாலே நம்ப முடியல. அவங்க போன் பண்ணும்போது அவங்க ரெடி ஆகி வீட்டுல வெயிட் பண்றேன்னு சொல்றாங்க, சீக்கிரம் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போங்க, பீச்சுக்கு போய் ரொம்ப மஜாவா ஜாலியா இருக்கலாம்னு அவங்களே சொல்றாங்கடா அப்படின்னு டெனோச்சு மூச்சு வாங்க வாங்க பேசுறான். ஜூலியோ சொல்றான், சரி மாப்ள சூப்பர்ரா, இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் டக்குன்னு ரெடி ஆகி உங்க வீட்டுக்கு வரேன், அங்க வந்துட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு நேரா அந்த பீச்சுக்கே போவோம் அப்படின்னு ஜூலியோ சொல்றான். உடனே இவங்க குளிச்சு ரெடி ஆகி நேரா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் இந்த ட்ரிப்புக்கு தேவையான சரக்கு, சாப்பாடு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்களை வாங்கி அவனுங்க கார்ல வச்சுக்கிறானுங்க. ரொம்ப நாள் ட்ரிப்பு மாப்ள, அதனால நிறைய விஷயங்கள் தேவைப்படும், ஒண்ணுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய விஷயங்களை வாங்கி அவனுங்க கார்ல வச்சுக்கிறானுங்க. அங்கிருந்து நேரா ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. ஹீரோயினும் ஒரு ரொம்ப பெரிய ட்ரிப்பை எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா அவளும் 2-3 பேக் பேக் பண்ணிக்கிட்டு ஏதோ இவனுங்க கூட இன்னும் பல மாசத்துக்கு இந்த உலகத்தையே சுத்த போற மாதிரி நிறைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அவனுங்களுக்கும் இதெல்லாம் பார்த்து ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம வெறும் ஒரு பேக் தானே எடுத்துருக்கோம், இங்க பார்த்தா இந்த ஆன்ட்டி 4 பெரிய பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே ரொம்ப நாளைக்கு நம்ம கூட ஒரு பயணத்திலே இருக்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க போல அப்படின்னு இவனுங்களுக்கு எல்லாமே புரிய வருது. ஆனாலும் திடீர்னு ஒரு நாளைக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம டக்குன்னு இது மாதிரிலாம் வாய்ப்பு யாருக்கிட்ட அமையும் அப்படின்னு யோசிக்கும் போதும் இதுல என்ன மர்மமான ஒரு விஷயம் இருக்கு, ஏதோ தப்பா இருக்கே, நார்மலா இப்படி எல்லாம் நடக்காதே அப்படின்னு இவனுங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகமாவும் இருக்கு. அப்படி இருந்தாலும் இவங்க கூட சுத்த போற அந்த பயணத்தை யோசிச்சுக்கிட்டு அதுல கிடைக்க போற அந்த சந்தோஷத்தை யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டீப்பா கண்டதையும் யோசிச்சு மண்டைய குழப்பிக்காம காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறானுங்க. அப்படி இவங்க பயணம் ஆரம்பிச்சதுமே ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி, நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, இப்ப கூட எங்களால நம்பவே முடியல, உங்க கூட இது மாதிரி ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த ட்ரிப் ஃபுல்லா நம்ம எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க போறோம் அப்படிலாம் யோசிக்கும் போது எனக்கு புல் அரிக்குது அப்படின்னு டெனோச்சு சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு, அன்னைக்கு நீங்க கல்யாணத்துல என்கிட்ட கேட்ட போதே உங்க கூட வரணும்னு எனக்கு ஆசையா தான் இருந்தது, ஆனா என்னோட புருஷனை நினைச்சுதான் நான் வேணான்னு சொன்னேன், இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு தான் நான் இதெல்லாம் வேணான்னு அன்னைக்கு சொன்னேன், மத்தபடி எனக்கு இது மாதிரி உங்க கூட சுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், அப்போ இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க, இப்போ இதெல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியாதா, இன்னும் நிறைய நாட்கள் நம்ம இப்படி பயணத்திலே இருக்க போறோம், எப்படி சமாளிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதும், அதெல்லாம் யோசிச்சு நீ ஏன் டென்ஷன் ஆவற, அது என்னோட பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன், என் புருஷனுக்கு எந்த சந்தேகமும் வராம எப்படி ஊர் சுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால அந்த டாபிக்கை விட்டுட்டு இந்த ட்ரிப்ல நம்ம எப்படி எல்லாம் ஜாலியா இருக்க போறோம், நீங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி மட்டும்தான் நம்ம இனிமே பேச போறோம், கண்டதையும் பேசி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நோண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா நம்ம வாழ்க்கையிலேயே இந்த ஒரு பயணத்தை நம்ம மறக்கவே கூடாது, அது மாதிரி வேற லெவல்ல நம்ம இதை வந்து என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் நான் உங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எக்ஸைட்டடா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் டெனோச்சுக்கும் ஜூலியோவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகுது. அவங்க எதிர்பார்த்ததை விட இந்த ஆன்ட்டி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, வாழ்க்கைய பயங்கரமா என்ஜாய் பண்ணணும், ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒரு டைப் இவங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அவனுங்களுக்கும் ரொம்ப வசதியா போகுது. அவனுங்க பிளான் பண்ணிட்டு வந்த எல்லா விஷயமும் ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடைகளும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நடக்க போகுது அப்படின்னு அவனுங்களுக்கு இப்பவே தெரிஞ்சு போகுது. சரி, இப்ப நம்ம போக போற அந்த பீச்சை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், ஆன்ட்டி இது மாதிரி ஒரு பீச்சை நீங்க உங்க லைஃப்ல பார்த்திருக்கவும் மாட்டீங்க, இனிமே நீங்க பார்க்கவும் போறது கிடையாது, ஏன்னா அப்படிப்பட்ட ரொம்ப அழகான ஒரு சொர்க்கம் மாதிரி உள்ள ஒரு பீச், நாலா பக்கமும் மலைகள், வாட்டர் ஃபால்ஸ், புல்வெளி, மரங்கள் அப்படின்னு வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு மஜாவான ஒரு பீச், பிரைவசினா பிரைவசி, அப்படிப்பட்ட ஒரு பிரைவசி, அங்க நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா அது ஒரு ரகசியமான பீச், அங்க அப்படி ஒரு பீச் இருக்குன்னு மேப்ல இல்லைன்னா பாத்துக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு மர்மமான ஒரு ரகசியமான இடத்துக்கு தான் நம்ம போறோம், இந்த ஒரு பயணத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க, அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு இவனுங்க 2 பேரும் கோரஸா சொல்றானுங்க. அதை கேட்ட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்ட கேக்குறாங்க, அட பாவீங்களா, அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் விளையாட போறீங்களா, ஐயோ ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு இவங்க சொல்ல, ஆமா ஆன்ட்டி ஆமா, நாங்க தான் சொன்னோம்ல, இந்த பயணத்தை நீங்க உங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே போறது கிடையாது, அவ்வளவு மஜாவா இருக்க போகுது, எப்படிப்பா அந்த பீச் பக்கத்திலேயே நமக்கு தங்குறதுக்கு ரூம் அது மாதிரி எல்லாம் இருக்குமா வசதிகள் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், அங்க ரூம் எல்லாம் தேவையே இல்ல ஆன்ட்டி, அதுதான் சொன்னேனே, அங்க பயங்கர பிரைவசி, நீங்க அதெல்லாம்
அதெல்லாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க, அங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க, அங்க பீச்சிலேயே நம்ம எல்லாமே செய்ய முடியும், நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்ல ஹீரோயின் பயங்கரமா வெக்கப்படுறாங்க. ஐய, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லப்பா, அதெல்லாம் யோசிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்லாம் இவங்க பயங்கரமா தயங்குறாங்க. ஐயோ ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி நீங்க இப்படி இருக்கீங்க, அங்க நம்மள பாக்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு ரகசியமான ஒரு இடம், அப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும், அதனால நம்ம என்ன செஞ்சாலும் எவ்வளவு சத்தம் போட்டாலும் நம்மளை யாரும் பார்க்க போறதும் கிடையாது, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதும் கிடையாது, அதுக்காகத்தானே அது மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், புரிஞ்சுக்கோங்க ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு இவனுங்க அவங்க மனசுல இருக்கிற பிளான ஒண்ணு ஒண்ணா அப்படியே புட்டு புட்டு வைக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு தலையே சுத்துது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் ஒரு புதுவிதமான அனுபவம் தானே, எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதும் டெனோச்சும் ஜூலியோவும் சந்தோஷத்துல பயங்கரமா சிரிக்கிறானுங்க. சரிப்பா, அந்த பீச்சுக்கு நம்ம போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், அதெல்லாம் ஒன்னும் சொல்லவே முடியாதாண்டி, 2 நாள் ஆகலாம், 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் கூட ஆகலாம், நம்ம போற பாதை ரொம்ப கஷ்டமான ஒரு விசித்திரமான ஒரு பாதை, அதனால கரெக்டா எத்தனை நாள் எடுக்கும்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. ஆனா அதெல்லாம் யோசிச்சு நீங்க பயப்படாதீங்க, நம்ம போகிற வழியெல்லாம் ரொம்ப அருமையான அழகான கிராமங்கள், இன்னும் மஜாவான நிறைய இடங்கள் இருக்கு, அது மாதிரி இடங்களை எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணிட்டு தான் இந்த பீச்சுக்கு போக முடியும், அதனால நம்ம வழியில வர எல்லா இடங்கள்லயும் ஏறி அங்க இருக்கிற முக்கியமான அழகான விஷயங்களை பார்த்துட்டு நம்ம பொறுமையா போவோம், என்ன அவசரம், இந்த ட்ரிப் ஃபுல்லா நீங்க ஜாலியா இருக்கணுமா வேணாவா, அப்போ சைலண்டா வாங்க, எங்களை நம்பி எங்க கூட நீங்க வரீங்க, அவ்வளவுதான், வேற என்ன யோசிச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப மஜாவா இருக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நீங்க யோசிக்காதீங்க, எப்போ பீச் வரும், எப்ப திரும்பி வீட்டுக்கு போலாம், இது மாதிரி யோசனைகளை அப்படியே தூக்கி தூர வீசுங்க. இப்போ நீங்க எங்க கூட பயணம் செய்றீங்க, அவ்வளவுதான், நம்ம பாட்டுக்கு அப்படி வண்டியில போயிட்டே இருப்போம், நமக்கு தோணும் போதெல்லாம் வழியில நிறுத்தி ரொம்ப கில்மாவா என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திரும்பவும் போவோம், அப்படி போய் கடைசியா நம்ம அந்த பீச்சுக்கு நம்ம போய் சேருவோம், அங்க போய் சேர்ந்ததும் நம்ம இதுவரைக்கும் என்ஜாய் பண்ணதுக்கு 100 மடங்கு இன்னும் மஜாவா அந்த பீச்சிலேயே தங்கி இன்னும் பல நாட்கள் நம்ம ரொம்ப மஜாவா ரொம்ப ஜாலியா அங்க வாழ போறோம், இதுதான் ஆன்ட்டி எங்களோட பிளான், இனிமே திரும்ப திரும்ப இதை கேட்காதீங்க அப்படின்னு இவனுங்க ஒரு விஷயத்தை கூட மறைக்காம எல்லாத்தையுமே ரொம்ப பிராங்கா ரொம்ப ஓப்பனா அப்படி புட்டு வச்சதும் இதெல்லாம் கேட்டு ஹீரோயினும் லைட்டா பயப்படுறாங்க, ஆனா ரொம்ப சந்தோஷமும் படுறாங்க. ஐயோ, இப்படி இவனுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இனிமே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு மனசுல ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் இந்த பயணத்தை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது இவனுங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே திரும்ப மனசுல போட்டு அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப மஜாவாவும் இருக்கு, அதனால மனசை ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கிட்டு வர்றதை எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியா ஃபேஸ் பண்ணுவோம், எல்லாமே ஒரு புது அனுபவம் தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இந்த பயணத்துல இவங்க 3 பேரும் அப்படி முன்னோக்கி போறாங்க. அப்படி ரொம்ப நேரம் பேசி இவங்க வண்டி ஓட்டி ரொம்ப இருட்டி போகுது, எல்லாருக்குமே பயங்கரமா தூக்கமும் வருது, பயங்கர பசி, அதனால இந்த அழகான கிராமத்துல இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு ரொம்ப மஜாவா இருந்துட்டு விடிஞ்சதும் இங்கிருந்து எழுந்து திரும்பவும் கிளம்பலாம், அதுதான் சேஃப், இப்படி தூக்கத்துல வண்டி ஓட்டினா அது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த அழகான கிராமத்துல வண்டியை பார்க் பண்ணி அங்க இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்து இவங்க சாப்பிடுறாங்க. அப்படியே சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. எல்லா அன்பையும் இங்கேயே கொட்டி தீர்த்துட்டீங்கன்னா அப்புறம் பீச்சுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு காமெடி பண்ணதும், அதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம், எங்க வேலை எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க 2 பேரை பத்தியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ரொம்ப வீரமா பேசினதால இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் சொல்றாங்க, டேய் இது மாதிரி டயலாக்லாம் நான் ரொம்ப கேட்டுட்டேன், இப்படி பேசுறவனுங்க யாரும் ஒழுங்கா செய்யவே மாட்டானுங்க, அதனால பேச்ச குறைச்சிட்டு உங்க வீரத்தை செயல்ல காமிங்க பாப்போம் அப்படின்னு இவனுங்க 2 பேரையுமே பயங்கரமா உசுப்பேத்துறாங்க. அதெல்லாம் கேட்ட இவனுங்களும், என்னடா இந்த ஆன்ட்டி நம்மளை இப்படி சேலஞ்ச் பண்ணி அசிங்கப்படுத்துறாங்க, மாப்ள நம்ம யாருன்னு காமிக்கணும்டா, நம்ம 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு நம்ம யாருன்னு நிரூபிக்கணும், நம்மளை இப்படி கிண்டல் பண்ணி சேலஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஹீரோயின் எதிர்க்கவே இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசி இந்த ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமா அரட்டை அடிக்கிறாங்க. சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சதும் அன்னைக்கு நைட்டு அங்க தங்கறதுக்காக பக்கத்திலேயே ஒரு சின்ன லாட்ஜ்ல இவங்க ரூம் எடுத்து அங்க தங்குறாங்க. டெனோச்சும் ஜூலியோவும் அவங்க ரூமுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மாப்பிள, நம்ம பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் சூப்பரா போகுதுடா, கூடிய சீக்கிரமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். ஐயோ, எனக்கு அதை யோசிக்கும் போதே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுதுடா, சூப்பர் மச்சி, இது மாதிரிலாம் சான்ஸ் யாருக்குமே கிடைக்காது, என்னமா இருக்கிறாங்க, சான்ஸே இல்ல அப்படின்னு அவனுங்களுக்குள்ள ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த சந்தோஷம் பத்தாதுன்னு ரூமை விட்டு வெளியே வந்து வேற
பேரும் ஒரு விஷயம் பண்றானுங்க. மெதுவா சத்தமே போடாம ஹீரோயினோட ரூமுக்கு வெளியே வந்து நின்னுகிட்டு அங்க ஜன்னல்ல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா இவனுங்க உள்ள பாக்குறானுங்க. ஏதாவது கில்மாவான விஷயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இவனுங்க பார்த்தா அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. ரொம்ப சோகமா எதையோ மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க தேம்பி தேம்பி அழுவுறத இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு என்னடா நடக்குது, ஏன் அவங்க இப்படி அழுகுறாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னுக்கிட்டு ஹீரோயின் அழுவுறதே இவங்க பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறானுங்க. விடிஞ்சதும் இந்த லாட்ஜில இருந்து கிளம்பி திரும்பவும் அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த பீச்சை நோக்கி அவங்க போறாங்க. காருக்குள்ள இவங்க 3 பேரும் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க ஆண்டி, உங்க புருஷனை பத்தி சொல்லுங்க, அவரு எப்படி உங்களை பார்த்துப்பாரு, உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்து போறா, அது மாதிரி விஷயங்களை சொல்லுங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எங்களுக்கும் ஃபியூச்சர்ல இதெல்லாம் தேவைப்படும்ல, எங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய எப்படி அன்பா பாத்துக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய டெக்னிக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுதான் நாங்க இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணோம். அதனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, எங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இவனுங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதும் ஹீரோயினும் அவ லைஃப்ல இருந்து பல விஷயங்களை ரொம்ப டீடைலா இவனுங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. அட போங்கடா, இப்ப ஏன்டா என் புருஷனை பத்தி ஞாபகப்படுத்துறீங்க, நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அந்த டைம்ல போய் அவனை பத்தி எதுக்குடா எடுக்கிறீங்க, அந்த ஆளு ஒரு சுத்த வேஸ்டா, ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பிசினஸ் மேன், அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா சுத்திட்டே இருப்பான். மாசத்துல ஒரு தடவை மட்டும்தான் வீட்டுக்கு வருவான். அப்படி வரும்போதும் ஒரு நாள் 2 நாள் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்பவும் கிளம்பி போயிடுவான். சும்மா பேருக்கு ஒரு புருஷன், அவ்வளவுதான். மத்தபடி எங்களுக்குள்ள ஒரு விஷயமும் நடக்கிறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி சொல்றீங்க, உங்க புருஷனுக்கு கண்ணு தெரியாதா, இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் எப்படி ஆண்டி அவரால் பல மாசங்கள் வீட்டுக்கே வராம வெளியே தங்க முடியும், போங்க ஆண்டி, என்னால நம்பவே முடியல, நான் மட்டும் உங்க புருஷனா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வேலைக்கும் போக மாட்டேன், ஒரு இடவுக்கும் போக மாட்டேன், எப்ப பார்த்தாலும் உங்க பக்கத்திலே இருப்பேன் அப்படின்னு இவனுங்க சொன்னதும் ஹீரோயினும் பயங்கரமா சிரிக்கிறா. ஆமாண்டா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தாண்டா எல்லா பொண்ணுங்களும் விரும்புறாங்க. ஆனா என்ன பண்றது, அது மாதிரி வாழ்க்கையெல்லாம் லட்சத்துல ஒரு பொண்ணுக்கு மட்டும் தாண்டா அமையுது, மத்தவங்க எல்லாரும் என்ன மாதிரி தான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போறோம், வேற என்னதான் பண்றது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், அதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அதுதான் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, இனிமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது எங்க பொறுப்பு, நாங்க 2 பேர் இருக்கிறோம், அப்போ விளையாட்டு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வாழ்க்கை டாப் கியர்ல வேற லெவல்ல போகும். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க தானே போறீங்க. நாங்க என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம்னு இப்பவே எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டா அப்புறம் அந்த விளையாட்டுல என்னதான் சஸ்பென்ஸ் இருக்கு, என்னதான் த்ரில் இருக்கு, அதனால வெயிட் பண்ணி பாருங்க. அந்த பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க அப்படின்னு இவனுங்க ரொம்ப ஓவரா பேசினதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி சரி போதும் போதும் நிறுத்து, இதெல்லாம் நான் ரொம்ப கேட்டிருக்கேன், என்னோட காலேஜ் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா இருந்தது, ஏன்னா அந்த டைம் நான் ஒருத்தனை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் பேரு மாரியோ, அவன் என்னோட காலேஜ் வாழ்க்கை ஃபுல்லா என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டான், அவன் கிட்ட ஒரு பெரிய ஹார்லி டேவிட்சன் பைக் ஒன்னு இருந்தது, அந்த பைக்ல பின்னாடி என்ன உட்கார வச்சுக்கிட்டு நாங்க சுத்தாத இடமே இல்ல, நாங்க பண்ணாத விஷயங்களே இல்ல, அப்படி வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மஜாவா கில்மாவா என்னோட வாழ்க்கை 4 வருஷம் அந்த காலேஜ்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ஏன் ஆண்டி இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்க லவ்வர் அந்த மாரியோவே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல, அப்போ லைஃப் சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படின்னு இவனுங்க கேட்டதும், என்ன பண்றது தம்பி, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அந்த மாரியோ பையன் ஒரு நாளைக்கு பைக் ஆக்சிடென்ட்ல அவன் ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டான், அன்னைக்கு ஆஃப் ஆனதுதான் என்னோட வாழ்க்கை, அதுக்கப்புறம் நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு அவங்க சொன்னதும் இவனுங்க திரும்பவும் ஹீரோயினை ஆறுதல் படுத்துறானுங்க. சரி விடுங்க ஆண்டி, திரும்பவும் கவலைப்படாதீங்க, அதுதான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டோம்ல, இனிமே நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இது மாதிரி சோகமா பேசவே கூடாது, அது எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு இவனுங்க சொல்றானுங்க. அப்படி உங்களுக்கு காலேஜ்ல இது மாதிரி மாரியோன்னு ஒரு லவ்வர் இருந்தான், இந்த விஷயம் எல்லாம் உங்க புருஷனுக்கு தெரியுமா, நீங்க காலேஜ்லயே ரொம்ப கில்மாவா இருந்தீங்க, அது மாதிரி எல்லாமே நீங்க உங்க புருஷன் கிட்ட சொல்லிருக்கீங்களா அப்படின்னு இவனுங்களும் நிறைய விஷயங்களை அப்படி நோண்டி நோண்டி கேக்குறானுங்க. இல்லப்பா, இதெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னதே இல்ல, எங்களுக்கு தான் நார்மலா பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டுதுன்னு சொல்றேன், இது மாதிரி விஷயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட பேசுனதே இல்ல, நம்ம இப்ப இருக்கிற மாதிரிலாம் நாங்க ஜாலியா இருந்ததே இல்லப்பா, இது மாதிரிலாம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது இல்ல, அப்படி இருக்கும்போது நான் என்னத்த என் மனசை விட்டு பேசுறது, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஆனா நாங்க டோட்டலா எவ்வளவு தடவை பண்ணிருக்கோம்ன்றத ரொம்ப ஈஸியா எண்ணி சொல்லிடலாம், என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 தடவை செஞ்சிருப்போம், அவ்வளவுதான், அதுவும் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு மேட்டரும் இல்ல, சும்மா பேருக்கு அந்த ஆளு ஏதாச்சும் செய்வாரு, நானும் ஒன்னும் பேசவும் மாட்டேன், எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒன்னும் கேட்கவும் மாட்டேன், அவரும் எதுவும் வித்தியாசமா வேணும்னு ஒன்னும் கேட்கவும் மாட்டாரு, அப்படி சப்புன்னு ரொம்ப ட்ரையா ரொம்ப போரிங்கா இருக்கும் எங்க வாழ்க்கை. இதெல்லாம் நோண்டி நோண்டி கேட்டு என்ன மூட் அவுட் பண்ணதுக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய நன்றி அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், இல்ல ஆண்டி எங்களுக்கு என்ன தெரியும், நாங்க நினைச்சோம் ஏதாவது ரொம்ப கில்மாவான டெக்னிக் எல்லாம் கத்துக்கலாம், நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் தெரிஞ்சாதானே எங்களுக்கும் இனிமே எல்லாம் ஒழுங்கா பண்ண முடியும், நாங்க என்ன சொல்றோம்
சொல்றோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சிரிச்சதும் ஹீரோயின் சொல்றாங்க, அது மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு வண்டியை சும்மா ரஃபா வளைச்சு வளைச்சு ஓட்டுங்க, யாரு வேணாம்னு சொன்னா வண்டி எப்படி போகுதுன்னு பாப்போம். கரடு முரடான ரோட்ல வண்டி ஓடினா தானப்பா ஒரு மஜாவா இருக்கும். இந்த என்ஜின் எவ்வளவு தாங்கும்னு நம்ம பின்ன எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? அதனால நீங்க எதுவும் யோசிக்காம நல்லா ஃப்ரீயா டாப் கியர் போட்டு ஓட்டுங்க அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இவனுங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த பயணம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப மஜாவா இருக்க போகுது. ஐயோ இதெல்லாம் எப்படி போய் முடியும்னே தெரியலையே அப்படின்னு இவனுங்க ரெண்டு பேரும் வண்டி ஓட்டிக்கிட்டு பல பல விஷயங்களை அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறானுங்க. அப்படி இவனுங்க கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினதால ரோட் சைடுல இருந்த ஒரு சின்ன கல்லுல மோதி இவங்க காருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. இது ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப அன்பா ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க. உடனே ஓடி வந்து இவங்களுக்கு பயங்கரமா உதவி செய்யறாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாங்க எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுல உட்கார வச்சு இவங்க காரை சரி பண்றதுக்காக ஒரு மெக்கானிக்கையும் இந்த கிராமத்து மக்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் இந்த வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப கடுப்பா யோசிக்கிறான். என்னடா எல்லாம் ரொம்ப கில்மாவா பேசி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது, அந்த பீச் எப்ப வரும், சீக்கிரம் வந்தா நல்லா இருக்குமேன்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த போது இது மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. இனிமே இந்த கார் எப்ப சரியாகி நம்ம எப்ப அந்த பீச்சுக்கு போறது, ஐயோ என்னால அடக்க முடியலையே, என்னால தாங்க முடியலையே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு காட்டு தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு போன் பண்ணி அங்க சும்மா இருக்கிற புருஷனை கொஞ்சம் உசுப்பேத்தலாம்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஊர் சுத்துற கதை எல்லாமே அவர்கிட்ட சொல்லி அந்த ஆளை பயங்கரமா அழ வைக்கிறாங்க. அவரு ரொம்ப பெரிய இழிச்சவாயனா இருப்பான் போல. இவங்க சொல்றது எதுவுமே அவரு நம்பாம, அடைச்சி இப்போ நீ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற, என் செல்லம் அப்படிலாம் பண்ணாது அப்படின்னு அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி சரி நீ எதுவும் நம்பாத, நான் வரும்போது போட்டோ வீடியோ எல்லாமே கொண்டு வந்து உனக்கு போட்டு காமிக்கிறேன், அப்பவாது நீ நம்புறியா இல்லையான்னு நம்ம பாப்போம் அப்படின்னு இவங்க சொன்னதும் அவரு லைட்டா பயப்படுறாரு. என்னடா இவ இவ்வளவு கான்பிடன்ஸா சொல்றா, இவ விளையாட்டுக்கு சொல்றாளா இல்ல உண்மையாதான் சொல்றாளா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவரும் பயங்கரமா யோசிக்கிறாரு. இப்பதான் நான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அதுதான் உனக்கு போன் பண்ணி சும்மா உன்னை கடுப்பேத்தலாம்னு நான் போன் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப நக்கலா பேசினதும் புருஷன்காரன் பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல்ல இவங்க ரூம் எடுத்து அன்னைக்கு அங்க தங்குறாங்க. இவங்க காரு சரியானதுக்கு அப்புறம் தான் இவங்களால இங்க இருந்து கிளம்ப முடியும். அதனால காரு சரியாகிற வரைக்கும் இங்க ரூம் எடுத்து தங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இங்க ஸ்டே பண்றாங்க. அப்படி இங்க தங்கும்போது டெனோச்சுக்கு குளிக்கிறதுக்காக அவங்க கிட்ட ஷாம்பு இல்ல. அதனால ஷாம்பு வாங்குறதுக்காக ஹீரோயினோட ரூமுக்கு வந்து, ஆன்ட்டி உங்ககிட்ட ஷாம்பு இருக்கா, கொஞ்சம் கொடுங்க, நான் குளிச்சுட்டு தந்துடுறேன் அப்படின்னு இங்க வந்து கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட ஷாம்பு எல்லாம் இருக்கு, உனக்கு நான் தரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒரு கபடி ஒண்ணு விளையாடலாமா, ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப டிராவல் பண்ணி ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்ற, கொஞ்ச நேரம் லைட்டா ஒரு கபடி மேட்ச் விளையாடலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் டெனோச்சுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. எல்லாமே இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. சரி கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, எதுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை ரொம்ப மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு அருமையான கபடி மேட்ச். டெனோச்சும் நல்லா வெளுத்து வாங்குறான். அப்படி இவங்க விளையாடிட்டு இருக்கிறது எல்லாமே கதவு பக்கத்துல நின்னுகிட்டு ஜூலியோ எல்லாத்தையுமே பாக்குறான். இந்த விளையாட்டை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாவறான். என்னடா நம்ம நண்பன் நமக்கு இப்படி துரோகம் பண்றான், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஒண்ணுமே சொல்லாம நைஸா போய் இவன் ஆன்ட்டியை உஷார் பண்றானே, இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு இவங்க விளையாடுற விளையாட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு சத்தமே போடாம அங்க நின்னுக்கிட்டு ஜூலியோ இப்படி யோசிக்கிறான். ஏண்டா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தாண்டா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணோம், இப்போ நீ மட்டும் அவசரப்பட்டுக்கிட்டு முந்திரி கொட்டை மாதிரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையும் சரியாடா, உன்னை போய் நம்பின பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா அப்படின்னு டெனோச்சு மேல பயங்கரமா கடுப்பாவறான். இவனுக்கு கடுப்பு மட்டும் இல்ல, லைட்டா பயமாவும் இருக்கு. அது ஏன்னா ஹீரோயின் இனிமே இவனை அவாய்ட் பண்ணுவாங்களோ, இவன் கிட்ட வராம போயிடுவாங்களோ, இனி எப்பவுமே டெனோச்சு கிட்ட மட்டும்தான் எல்லாமே செய்வாங்களோ, அப்படியெல்லாம் இவன் ரொம்ப பேனிக் ஆகி ரொம்ப சோகமாவறான். அந்த சோகத்துல யார்கிட்டையும் ஒண்ணுமே பேசாம கீழே வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ரொம்ப சோகமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஜூலியோ இங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த டெனோச்சு அங்க அவங்க கிட்ட வந்துட்டு, என்ன மாப்ள இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்டதும் இவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான், அப்படியே சைலண்டா இருக்கான். டெனோச்சுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இவனுக்கு எப்பவுமே ரொம்ப ஜாலியா இருக்கிறவன் இப்போ உம்முன்னு ஒண்ணுமே பேசாம இருக்கிறானே, சம்திங் ராங் அப்படின்னு டெனோச்சு மரமண்டைக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி நல்லா நீந்தி குளிக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஜூலியோ பையன் அவன் மனசுல இருந்த கடுப்புனால ஏற்கனவே நடந்த ஒரு உண்மையை சொல்றான். அது என்னன்னா, டெனோச்சு ஒரு வாரமா ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து இந்த ஜூலியோ டெனோச்சோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் நல்லா சரக்கடிச்சு ரொம்ப உல்லாசமா அவங்க ஒரு நாளைக்கு கபடி விளையாடினாங்க அப்படின்ற உண்மையை இப்ப ஜூலியோ டெனோச்ச நல்லா வெறுப்ப
வெறுப்பேத்துறதுக்காக அதை போட்டு உடைக்கிறான். இதை கேட்டதும் டெனோச்சுக்கு அவன் தலையில பெரிய ஒரு பாறாங்கல் வந்து விழுந்த ஒரு எஃபெக்ட். இந்த அதிர்ச்சியான ஒரு செய்தியை அவனால ஏத்துக்கவே முடியல. உயிருக்குயிரா காதலிச்ச அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் உயிருக்குயிரா நம்பின அவனோட சகோதரனை மாதிரி உள்ள இந்த நண்பனும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஒரு துரோகம் செய்வாங்கன்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதை கேட்டதும் அப்படியே பேயரைஞ்ச மாதிரி நிக்கிறான். அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அந்த ஸ்விமிங் பூல்ல சைலண்டா நிக்கிறான். ஆனா அவன் மனசு ஃபுல்லா இந்த ஜூலியோவை எப்படியாவது சாவடிக்கணும், அவனை கொல்லணும், அது மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அவனுக்கு கோவம் வருது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர் நண்பன் இவன் மட்டும்தான். இவனுங்களுக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இல்ல. இது வரைக்கும் இவனுங்க சின்னதா கூட ஒரு சண்டை போட்டதே இல்ல. அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம இல்லாத நேரமா பார்த்து நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே உஷார் பண்ணி இவன் நல்லா மேட்டர் பண்ணிட்டான் அப்படின்ற செய்தி கேட்டா எந்த நண்பனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் பேசிட்டே இருக்கா. டெனோச்சும் ஜூலியோவும் ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்க. இத பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவன் நினைச்சுக்கிறா, காலையில நடந்த மேட்டரு ஜூலியோவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் கூட பண்ணாததால அவன் பயங்கர கடுப்பா இருக்கிறான். அவனை விட்டுட்டு அவன் நண்பன் மட்டும் தனியா விளையாடினதால அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு லைட்டா புரிஞ்சு போகுது. ஆனா அவ எதுவுமே கண்டுக்காம இவனுங்க கிட்ட ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு அவ பாட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுறான். சாப்பிட்டு முடிச்சதும் 3 பேரும் அவங்க ரூமுக்கு வராங்க. டெனோச்சும் ஜூலியோவும் ஒரே ரூம்ல தங்குறதால இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த டெனோச் பையன் ஜூலியோவை சும்மா விடவே மாட்டான். போட்டு புடுங்கி எடுக்கிறான். அதாவது அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட எங்க பண்ணா, என்னைக்கு பண்ணா, எப்படி பண்ணா, எவ்வளவு தடவை பண்ணா, அது மாதிரி எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெனோச்சுக்கு பயங்கர கியூரியாசிட்டி. அதனால ஒண்ணு விடாம ரொம்ப கோவமா அவனை மிரட்டி மிரட்டி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவ்வளவுதான், இனிமே நீ என் ஃப்ரெண்டும் கிடையாது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. அவ யூரோப்ல இருந்து வரட்டும், வந்த உடனே அவ கூட பிரேக்கப், உன் கூட இப்பவே பிரேக்கப், இனிமே நீ என் ஃப்ரெண்டே கிடையாது, என் வீட்டுக்கு நீ வரவே கூடாது, என் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டெனோச்சும் ஜூலியோவும் தூங்காம அந்த ரூம்லயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறானுங்க. மறுநாள் இவங்க கார் எல்லாம் சரியாகி அந்த கிராமத்திலிருந்து இவங்க கிளம்பி அந்த பீச்சை நோக்கி இவங்க புறப்படுறாங்க. அப்படி போகும்போது வழியெல்லாம் டெனோச்சும் ஜூலியோவும் ஒரு வார்த்தை பேச மாட்டானுங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இது ரொம்ப போரிங்கா இருக்கு. என்னடா இவனுங்க இவ்வளவு நேரம் ரொம்ப கலகலன்னு இருந்துட்டு இப்போ செத்த போன மாதிரி இருக்கானுங்க, இதுக்குதான் இவனுங்க கூட நான் வந்தேனா, இதுக்கு பேசாம வீட்டிலே இருந்துக்கலாமே அப்படின்னு அவளுக்கு போரிங் தாங்க முடியல. என்னடா உங்க பிரச்சனை, ஏன்டா இப்படி பேசாம வரீங்க, என்னன்னு ஓப்பனா ஆன்டி கிட்ட சொல்லுங்கடா, அதுதான் நம்ம எல்லாமே ஓப்பனா பேசுறோம்ல, இனிமே என்ன வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்படாம நல்ல வெளிப்படையா பேசுங்கடா அப்படின்னு அவங்க எவ்வளவு சொல்லியும் இந்த 2 பேரும் வாயே திறக்காம வரானுங்க. அதனால ஹீரோயின் நினைச்சுக்கிறா, நம்ம ஜூலியோ கூட ஒண்ணுமே செய்யல, அதனாலதான் அவன் ரொம்ப கடுப்பா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் டக்குன்னு எழுந்து பேக் சீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு மெதுவா அவன் கூட நல்லா கபடி விளையாட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து கடுப்பான டெனோச்சு டக்குன்னு வண்டியை திருப்பி அந்த வண்டியை ரோடு சைடுல ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கு அதுல கொண்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு கார்ல இருந்து இறங்கி தூரமா போய் நிக்கிறான். இதெல்லாம் பார்க்க சகிக்காம ஜூலியோவும் நம்ம ஹீரோயினும் பண்றது அவனால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவ்வளவு கடுப்பா இருக்கிறதால கார்ல இருந்து வெளியே வந்து தூரமா ஒரு மரத்துக்கு அடியில நின்னுகிட்டு அங்க இருந்துகிட்டு எட்டி எட்டி பாக்குறான். அப்படி என்ன பண்றாங்க இவங்கன்னு இவனுக்கு ஒரே பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம நண்பன் ஜூலியோ நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா விளையாடுவானோ, நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவன் செஞ்சு அவன் நல்ல பேர் வாங்கிடுவானோ, ஹீரோயினுக்கு நம்மள பிடிக்காம போயிடுமோ, அவன் பக்கம் சாஞ்சிடுவாங்களோ, அப்படியெல்லாம் அவனோட மூளைக்குள்ள 1008 கேள்விகள் டென்ஷன் இருக்கிறதால அங்க நின்னுகிட்டு பொறுமை இல்லாம எட்டி எட்டி அந்த காருக்குள்ள அப்படி என்னதானா நடக்குதுன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றான். ஆனா இவன் ரொம்ப தூரமா நிக்கிறதால அந்த அளவுக்கு கிளியரா ஒன்னும் தெரிய மாட்டுது. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு விளையாட்டெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் நேரா டெனோச்சு கிட்ட வந்து பேசுறாங்க. என்னடாச்சு, ஏன்டா நீ இப்படி மூடோட்டா இருக்கிற, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு தான் 2 பேரும் கிளம்புனீங்க. அன்னைக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல வச்சு நீங்க என்ன பார்த்த போதே இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு தானே என்ன கூப்பிட்டீங்க, இப்ப மட்டும் என்ன ரொம்ப நல்ல பசங்களை மாதிரி நடிக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்னு தானே பிளான் பண்ணி தானே இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணீங்க, இப்ப என்னடா ஆச்சு உங்களுக்கு, நானும் ஏதோ கனவு கண்டுகிட்டு உங்க 2 பேரு கூடவும் ரொம்ப ஜாலியா இருக்கலாம், என்னோட போரிங்கான ட்ரையான வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு உங்க கூட ரொம்ப சந்தோஷமா மஜாவா இருக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு வந்தா இது என்னோட வாழ்க்கை விட ரொம்ப கடுப்பா இருக்குடா, அவங்க கூட என்னதான்டா உங்க பிரச்சனை அப்படின்னு அவங்க எவ்வளவு கேட்டோம். ஒண்ணும் இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு டெனோச்சும் பயங்கரமா மழுப்புறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. சரி வா இங்க இருந்து கிளம்பலாம், எதுக்கு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அந்த பீச்சுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸா விடு, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை கூப்பிட்டு போய் கார்ல உட்கார வச்சு திரும்பவும் அங்கிருந்து இந்த 3 பேரும் காரை மெதுவா ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போகிற வழியெல்லாம் இந்த 2 நண்பர்களும் ஒண்ணுமே பேசாம அந்த காரு அப்படியே ரொம்ப சைலண்டா ஒரு பாலைவனம் மாதிரி எந்த ஒரு கலகலப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா அந்த பீச்சை நோக்கி போயிட்டே இருந்தது.
அப்படி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது டெனோச் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டு ஜூலியோ கிட்ட ஒரு உண்மையை சொல்றான். அது என்னன்னா, ஜூலியோ ஒரு வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியூர் போன போது டெனோச் ஜூலியோவோட கேர்ள் ஃபிரெண்ட கரெக்ட் பண்ணி இவன் இல்லாத போது அந்த ஒரு வாரம் ஃபுல்லா அவங்க ரெண்டு பேரும் நல்லா கபடி விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற அந்த உண்மையை டெனோச் சொன்னதும் ஜூலியோவுக்கு ரத்தம் கொதிக்குது. அட பாவி, உன்னை என்னோட உயிர் நண்பனா நினைச்சேனடா, நான் இல்லாத நேரமா பார்த்து எனக்கு நீ இப்படி ஒரு துரோகத்தை செய்வன்னு நினைச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு பேசிக்கிட்டு இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. நீ மட்டும் அப்படி பண்ணல, நான் பண்ணக்கூடாதா என்ன? இப்ப ரெண்டு பேரும் சரி சமமா போயிடுச்சு, இதோட பிரச்சனை வேணாம் அப்படின்னு டெனோச் எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஜூலியோ இதெல்லாம் கேட்காம இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கர அசியமா திட்டிக்கிட்டு செம்ம சண்டை போடுறாங்க. இது எப்படா நடந்தது? நான் வேற என்னோட கேர்ள் ஃபிரெண்ட ரொம்ப ஓவரா நம்புனேனடா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் நினைச்சேனே, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களடா. அன்னைக்கு நான் தப்பா நடந்துக்கினதுக்கு ரீசனே வேற. நான் பயங்கரமா சரக்கடிச்சு ஃபுல் மட்டையா இருந்ததால என்ன பண்றோம்னே தெரியாம தான் நானும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டும் அந்த தப்பை செஞ்சோம். ஆனா நீ செஞ்சது ரொம்ப பெரிய துரோகம்டா, இது நான் செஞ்ச தப்பை விட ரொம்ப பெரிய தப்புடா இது அப்படின்னு ஜூலியோ டெனோச்ச பார்த்து சொல்றான். அதெல்லாம் இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, நீயும் பண்ணிட்ட நானும் பண்ணிட்டேன், இப்ப ரெண்டுமே ஈக்குவலா போயிடுச்சு, இது அப்படியே விட்டுரு அப்படி டெனோச் நைஸா பேசி காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறான். ஆனா ஜூலியோ இந்த சண்டையை விடுறதாவே இல்ல. இவங்க சண்டையை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோயின் இவனுங்களுக்கு நடுவுல பூந்து இந்த சண்டையை நிறுத்த இவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா ஜூலியோ ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறான். நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து கோவமா சொல்லிக்கிட்டு அவங்கள அப்படி ஓங்கி தள்ளுனதால ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால அவங்க உடனே அவங்களோட பேக் லக்கேஜ் இதெல்லாம் அந்த கார்ல இருந்து எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. என்னோட வாழ்க்கையே ரொம்ப போரிங்கா ரொம்ப ட்ரையா இருக்கு, என் புருஷன் தொல்லை தாங்க முடியலன்னு உங்க கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தா நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு மேல இம்சையா இருக்கீங்கடா. இனிமே ஒரு செகண்ட் கூட உங்க கூட நான் இருக்க மாட்டேன், இது வரைக்கும் என்ஜாய் பண்ணது வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிக்கிட்டு அவங்க பேக் சாமான எல்லாமே எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ரொம்ப வேகமா நடந்து போறாங்க. அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும், அதாவது டெனோச்சும் ஜூலியோவும் பயங்கரமா டென்ஷன் ஆவறானுங்க. டேய், நம்ம இப்படி சண்டை போட்டதால தானே அவங்க போறாங்க, அவங்க ஓடி போய் ஏதாவது பஸ் ட்ரெயின் ஏறி போயிட்டாங்கன்னா நம்மளோட எல்லா பிளானுமே சொதப்பிக்கும்டா, வா சீக்கிரம் போய் அவங்கள பிடிக்கலாம், அவங்க பஸ் ஏறி போயிட போறாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கதறி அழுகுறானுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டி, இனிமே இப்படி நடக்காது, வாங்க வந்து கார்ல ஏறுங்க, சாரி ஆண்டி இதுக்கெல்லாம் போய் இப்படி கோவப்படுறீங்களே, நம்ம எப்படி எல்லாம் மஜாவா இருந்தோம் அதெல்லாம் டக்குன்னு மறந்துட்டு நீங்க இப்படி போனீங்கன்னா எப்படி ஆண்டி, தப்பு என் மேலதான், அவங்கள நான் தெரியாம தள்ளி விட்டுட்டேன், அதை நான் செஞ்சிருக்க கூடாது, ரொம்ப சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க, வந்து கார்ல ஏறுங்க ஆண்டி அப்படின்னு அவனுங்க ரொம்ப கெஞ்சி பார்த்ததும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி கடைசியா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சான்ஸ் நான் தரேன், ஆனா என்ன நடந்தாலும் நீங்க திரும்பவும் சண்டை போடக்கூடாது, உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸை பத்தி இனிமே பேசவே கூடாது, அப்படி நீங்க திரும்பவும் சண்டை போட்டு இந்த ட்ரிப்பை நீங்க சொதப்புனீங்கன்னா அந்த நிமிஷமே நான் இறங்கி கிளம்பிடுவேன், இதுக்கு ஓகேனா மட்டும் சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன், இல்லனா டாடா பை பை நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், ஓகே ஆண்டி ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே நாங்க ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டோம், நீங்க சொல்ற வரைக்கும் ஒரு விரல கூட ஆட்ட மாட்டோம், போதுமா, இது உங்க மேல ப்ராமிஸ், கோவப்படாதீங்க ஆண்டி, ரிலாக்ஸ், வந்து கார்ல ஏறுங்க, இன்னும் தரமான நிறைய சம்பவங்கள் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த பீச்ல, நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டு போனீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிற அந்த கபடி விளையாட்டுலாம் அப்புறம் நம்ம எப்படி விளையாட முடியும், கொஞ்சமாவது யோசிங்க ஆண்டி, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இப்படி டக்குன்னு கோவப்படாதீங்க, அது உங்க அழகுக்கும் உடல் நலத்துக்கும் ரொம்ப கேடு, வாங்க வந்து கார்ல உட்காருங்க அப்படின்னு நைஸா பேசி ஹீரோயினை திரும்பவும் கார்ல உட்கார வச்சு இந்த மூணு பேரும் அங்கிருந்து திரும்பவும் கிளம்புறாங்க. ஹீரோயின் போட்ட கண்டிஷனால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசாம இவ்வளவு நேரம் ரொம்ப கலகலப்பா இருந்த இந்த காரு ரொம்ப சைலண்டா அவங்களோட பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப நேரம் ஓடி ஒரு வழியா இந்த பீச்சுக்கு பக்கத்துல இவங்க வராங்க. ஆனா அந்த ரோட்ல சுத்தமா லைட்டும் இல்ல, ராத்திரி வேற ரொம்ப லேட் ஆனதால இன்னைக்கு நைட்டு இங்க தூங்குவோம், காலையில பீச்சுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாருமே அங்கேயே தூங்குறாங்க. அப்படியே மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பாக்குறா, அந்த பீச்சுக்கு முன்னாடி தான் இவங்க காரை பார்க் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவங்க தூங்கி இருக்காங்க. பீச் பக்கத்திலே இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாமலே இவங்க அன்னைக்கு ராத்திரி அங்க தூங்கி இருக்காங்க. பகல் ஆனதும் அவ எழுந்து பார்க்கும்போது தான் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியுது. நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப அழகான ஒரு பீச், ரொம்ப சூடாவும் இல்ல ரொம்ப சில்லுன்னு இல்ல, பெர்ஃபெக்டான ஒரு பீச். அவ வாழ்க்கையிலேயே எவ்வளவோ இடங்கள் சுத்தி பார்த்திருக்கா, ஆனா இது மாதிரி அழகான ஒரு இடத்தை அவ லைஃப்ல அவ பார்த்ததே இல்ல. அந்த சந்தோஷத்துல ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த பீச் மணல்ல ஓடி விளையாடுறா. இதை எல்லாத்தையுமே பார்த்த ஜூலியோ, ஆஹா ஆன்டி ரொம்ப நல்ல மூட்ல இருக்காங்க போல, இதுதான்டா சான்ஸ்னு வண்டியில அவனுங்க வாங்கி வச்சிருந்த சரக்கு சாப்பாடு இதெல்லாத்தையுமே தூக்கி எடுத்துட்டு போய் இந்த பீச் மணல்ல ஒரு கேம்பிங் செட் பண்றாங்க. இந்த பீச் மணல்லையே நல்லா கபடி விளையாடி என்ஜாய் பண்றதுக்காக ஒரு வேற லெவல்ல ரொம்ப சூப்பரான டென்ட் இதெல்லாம் போட்டு அருமையான கேம்பிங் ஒன்னு செட் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன போட்ல ஒரு மீன்காரன் ஒருத்தன் வரான். அவன் இவங்க கிட்ட சொல்றான், இதெல்லாம் பீச்சே கிடையாது, இதை விட தாறுமாறான அசத்தலான பீச்சுங்க அந்த பக்கம் இருக்கு, உங்களை நான் அங்க கொண்டு போறேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க உங்க வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டீங்க, அது மாதிரி தாறுமாறான பீச் இருக்கு, அங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க, இந்த பீச் ரோட் சைடுல இருக்கிறதால உங்களுக்கு சுத்தமா பிரைவசியே இருக்காது, எப்ப வேணும்னாலும்
வரட்டும், யாரு வேணாலும் வருவாங்க. ஆனா நான் சொல்ற பீச், அப்படி ஒரு பீச் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரகசியமான, ரொம்ப சூப்பரான ஒரு பீச் அது. அங்க போலாம், அதுதான் உங்க தேவைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவங்க கிட்ட சொன்னதும் இவங்களும் டக்குன்னு சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த போட்ல ஏறி இந்த தூரத்துல இருக்கிற அந்த பீச்சுக்கு இவங்க போறாங்க. இந்த மீன்காரன் கூட அவனோட ஃபுல் குடும்பமே இந்த போட்லயே இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் கடல்ல பயணம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா கடைசியா அந்த அருமையான பீச்சுக்கு இவங்க வராங்க. அது பாக்குறதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு. நிறைய மரங்கள், நிறைய பாறைகள், பீச் மணல்லாம் வெள வெளன்னு பால் கலர்ல இருக்கு. அப்படி இவங்க 3 பேருமே இது வரைக்கும் அவங்க லைஃப்ல இப்படி ஒரு பீச்சை அவங்க பார்த்ததே இல்ல. இந்த பீச்ல வந்து இறங்குனதும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த 3 பேரும் ரொம்ப ஜாலியா கடல் தண்ணியில இறங்கி நீந்தி விளையாடுறாங்க. இந்த போட் ஓட்டுறவங்க கிட்ட ஒரு ஃபுட்பாலும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்க ஃபுட்பால் விளையாடி அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வராங்க. இந்த போட்டுக்காரனுக்கும் இவனுங்களோட தேவை என்னது, இவனுக்கு என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு ஆன்டியை தள்ளிக்கிட்டு வந்திருக்கானுங்க, அது மாதிரி எல்லா விஷயமும் இவருக்கு கிளியரா புரிஞ்சு போகுது. ஏன்னா இந்த இடத்துக்கு இது மாதிரி விஷயங்களுக்காக தினமும் வர ஆளுங்களை இவர் பார்த்து பார்த்து இவருக்கு இதெல்லாம் பழகி போயிடுச்சு, ரொம்ப சகஜமாய் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ரொம்ப குஜாலான ஒரு சொர்க்கமான இடம் இது. அப்படி அவ்வளவு நேரம் இந்த பீச்ல என்ஜாய் பண்ணது பத்தாதுன்னு பக்கத்துல வேற ஒரு பீச் இருக்கு. அதுல நிறைய மலைகள், அதுல இருந்து அருவி கொட்டுறது, புல்வெளி, அது மாதிரி இன்னும் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அங்கேயும் போலாம். அங்க போனீங்கன்னா இதோட உங்க வாழ்க்கையில நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க. அது மாதிரி வார்த்தைகளால விவரிக்க முடியாத ரொம்ப அழகான ஒரு பீச் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு போட்டை எடுத்துக்கிட்டு இவங்க எல்லாருமே அங்கேயும் போறாங்க. இவங்களுக்கு தேவையான மீன், சாப்பாடு, தண்ணி, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த போட் ஓட்டுறவனோட பொண்டாட்டி இது எல்லாத்தையுமே சமைச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த போட்லயே இருக்கிறதால இவங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எதுவுமே சும்மா கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அந்த பீச்லயும் ரொம்ப மஜாவா கபடி எல்லாம் விளையாடி இவங்க ரொம்ப டயர்ட் ஆகி போனதால பக்கத்து பீச்ல பீச் மணல்லையே ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு நாளையில இருந்து திரும்பவும் சுத்துவோம். இந்த இடத்துல இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய நிறைய அருமையான விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் மிஸ் பண்ணிடாம பாருங்க. இனிமே இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த ரகசியமான இடங்கள் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படிலாம் இந்த மீன்காரன் இவங்களுக்கு ஆசை காட்டினதால இந்த 3 பேரும் சரி இவரு சொல்ற மாதிரியே எல்லா இடங்களையும் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த ஹோட்டல்ல தங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்டி சும்மா இல்லாம அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க புருஷன் கிட்ட பேசி அவரை நல்லா உசுப்பேத்தி அழ விடுறாங்க. இவங்க சொல்றாங்க, நான் உன் கூட பேசுறது இதுதான் கடைசி தடவை. இனிமே நம்ம பேச போறதும் இல்ல, பார்க்க போறதும் கிடையாது. உன் கூட வாழ்ந்து என்னோட வாழ்க்கை வீணா போயிடுச்சு. இப்பதான் நான் என்னோட லைஃப்ல ரொம்ப குஜாலா, ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு வரேன். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன். நான் எப்படி எல்லாம் மஜாவா இருக்கிறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீலிருந்து தூங்கவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல் மஜாவான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நான் இப்போ ரொம்ப சூப்பரா வாழ்ந்துட்டு வரேன். இப்படி சந்தோஷமா இருக்கும்போது தான் உன் கூட ரொம்ப சோகமா வாழ்ந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்றது, உன் கூட வாழ்ந்த அந்த கன்றாவி வாழ்க்கைய மறக்கவே முடியல அப்படின்னு வீட்டுல சும்மா இருக்கிற புருஷனுக்கு போன் பண்ணி அந்த ஆளை பயங்கரமா அழ விடுறா நம்ம ஹீரோயின். அவரும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை விட்டு போயிடாத செல்லம், என்ன மன்னிச்சிடு, நானும் வேலைன்னு பிஸியில உன்னை கண்டுக்காமலே விட்டுட்டேன். நான் தினமும் ரொம்ப பிஸியா சுத்தினேன். ஆனா வீட்டுல நீ ரொம்ப பசியா இருக்கிற அப்படின்ற விஷயத்த நான் சுத்தமா தெரிஞ்சுக்கவே இல்லை செல்லம். இப்பதான் என்னோட தப்பெல்லாம் எனக்கு புரியுது. தயவு செய்து எனக்கு இன்னொரு சான்ஸ் குடி, என்கிட்ட திரும்பி வா, நான் எல்லாத்தையுமே மாத்தி காமிக்கிறேன், என்கிட்ட திரும்பி வந்துடு, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு அவன் எவ்வளவு கலங்கி கலங்கி அழுதும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறான். அவன் சொல்றது எதுவுமே ஹீரோயின் சுத்தமா கண்டுக்கவே இல்லை. போடாடே, நீ என்ன சொன்னாலும் நான் திரும்பி வரவே மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு திரும்பி வரணும், அது ஒரு காரணம். இதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அத இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. நான் எதுக்கு வீட்டை விட்டு போனேன், எதுக்கு நம்ம பிரிஞ்சோம், நான் எதுக்கு உன்னை திரும்பவும் பார்க்க வரல, இந்த கேள்விகளுக்கான விடை உனக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே புரிய வரும். அது வரைக்கும் நீ பொறுமையா இரு. வேற ஏதாவது ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிடாத. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம பேச்சுலராவே வாழ்ந்து செத்துப்போ. அதுதான் உனக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப நக்கலா பேசிட்டு போனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லிக்கிட்டு நேரா டெனோச்சோடவும் ஜூலியோவோடவும் ரூமுக்கு போயிடுறான். அப்புறம் இந்த பீச்லயே ரொம்ப அழகா சின்ன சின்னதா குடிசைங்க மாதிரி பாரு செஞ்சு வச்சிருக்காங்க. இவங்க 3 பேரும் அங்க உட்காந்துக்கிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்றாங்க. இங்க உட்காந்துக்கிட்டு நல்லா அரட்டை அடிக்கிறாங்க. இவங்க பேசுறது எல்லாமே அந்த மாதிரி பேச்சுதான். ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க புருஷன் ஒரு சுத்த வேஸ்ட், அவருக்கு எதுவுமே ஒழுங்கா செய்யவே தெரியாது, அவருக்கு எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு, என்ன பண்றது, என் தலை எழுத்து அப்படின்னு அவங்க கல்யாண வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், சோகம், இதை எல்லாத்தையுமே இவனுங்க கிட்ட சொன்னதும்
இவனுங்க சொல்றாங்க, சரி ஆண்டி, அதெல்லாம் நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க, அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, இனிமே நம்ம எல்லா வாரமும் இது மாதிரி மீட் பண்ணுவோம், பல பல இடத்துக்கு நம்ம போலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, இனிமே எதுக்கு நீங்க உங்க புருஷனை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகணும், அதுதான் நீங்க அவரை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, இனிமே எங்க கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க, நீங்க வேணும்னா பார்த்துட்டே இருங்க, உங்க லைஃப்ல நீங்க இத்தனை வருஷமா பார்க்காத பல விஷயங்களை நீங்க இனிமே பார்க்க போறீங்க, எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நாங்க உங்ககிட்ட காமிக்க போறோம், அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க உங்க லைஃப் போரிங்கா இல்லையான்னு, அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ரொம்ப கான்பிடன்ஸா பேசி இனிமே பயங்கரமான சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்கறானுங்க. டேய், நீங்க சொல்றதும் சரிதான்டா, ரொம்ப ட்ரையா ரொம்ப போரிங்கா போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில அன்னைக்கு அந்த கல்யாணத்துல வச்சு உங்க 2 பேரையும் மீட் பண்ணது என்னோட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான், அன்னைக்கு மட்டும் நம்ம சந்திக்காம இருந்திருந்தோம்னா என்னோட வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது, அதனால நீங்க இனிமே புதுசா எந்த வித்தைகளையும் காமிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஆல்ரெடி உங்க 2 பேரு கூட ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆண்டி, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஊர்லயே யார வேணாலும் கரெக்ட் பண்ண முடியுமே, அப்படி இருந்தும் ஏன் நீங்க அதெல்லாம் செய்யவே இல்லை, ஏன் நீங்க உங்க வாழ்க்கைய ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணல, அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டுது, இப்பெல்லாம் மொக்க ஃபிகருங்களே நிறைய பேரை கரெக்ட் பண்ணி ரொம்ப ஜாலியா இருக்காங்க, அப்படி இருக்கும்போது உங்கள மாதிரி ஒரு ஆன்டி அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு யோசிக்கும் போது எங்களால நம்பவே முடியல அப்படின்னு இவனுங்க சொன்னதும், நான் அதெல்லாம் பண்ணலன்னு உங்களுக்கு யாரா சொன்னா, என்னை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஆன்டி அவங்க புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்க எப்படி எல்லாம் கபடி விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்ற பல கதைகளை எபிசோடா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் இவனுங்க கேட்கும் போது இவனுங்களுக்கு அப்படியே வேர்த்து போகுது, அது மாதிரி ரொம்ப டீடைலான ரொம்ப மஜாவான இவனுங்களுக்கு இது வரைக்கும் தெரியாத பல விஷயங்களை நம்ம ஹீரோயின் அப்படி புட்டு வச்சதும் இவனுங்களுக்கும் இந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் டக்குன்னு எழுந்து போய் அந்த பார்ல அங்க இருந்த ஒரு பெரிய மியூசிக் பிளேயரை ஆன் பண்ணி ஒரு அருமையான ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. தனியா டான்ஸ் ஆடிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா நடந்து வந்து இவனுங்களை எழுப்பி நிக்க வச்சு இவனுங்களையும் அவங்க கூட சேர்த்து வச்சுக்கிட்டு 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த பார்ல டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பார்ல சரக்கு அடிக்கிற எல்லாருமே இவங்களை பார்த்துக்கிட்டு அவனுங்களும் நல்லா மூட் ஆவறானுங்க. அது மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு டான்ஸ். அப்படியே டான்ஸ்ல ஆரம்பிச்சது மெதுவா ஒரு அருமையான கபடி விளையாட்டுல போய் முடியுது. 3 பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு எல்லா கவலைகளையும் மறந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா பயங்கர ஜாலியா கபடி விளையாடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில இவனுங்க 2 பேருக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல, 2 பேரும் அப்படியே ஓடி வெளியே வந்து பயங்கரமா வாந்தி எடுக்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ரொம்ப அவசரமா டாடா பை பை எல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. நாங்க வீட்டுக்கு போறோம், எங்க வீட்டுல எங்களை தேடுவாங்க, எங்க அக்காவுக்கு இந்த காரை திரும்பி கொடுக்கணும், எனக்கு டியூஷனுக்கு நேரமாச்சு அப்படின்னு ஏதோ கண்ட பொய்களை எல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப வேகமா அவனுங்களோட சாமான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு அந்த பீச்சில இருந்து அடிச்சு புடிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. ஹீரோயினுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. அப்படி என்னதான் மர்மமான மேட்டர் நடந்ததுன்னு நமக்கு அந்த டைம் படத்துல காமிக்க மாட்டாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க வேணும்னா போங்க, நான் இங்கே இருக்க போறேன், இந்த பீச், இந்த கிராமத்து மக்கள், இந்த சீனரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, நான் இன்னும் இங்க கொஞ்ச நாள் தங்கி இருந்து எவனையாவது கரெக்ட் பண்ணி இங்கேயே கொஞ்ச நாள் வாழ போறேன், நான் இங்க இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு வர போறேன், என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க கிளம்புங்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதால ஹீரோயினை அந்த பீச்சிலே விட்டுட்டு டெனோச்சும் ஜூலியோவும் அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி வராங்க. அப்படியே ஒரு மாசம் ஓடி போகுது. டெனோச்சுக்கும் ஜூலியோக்கும் நடுவுல முன்ன இருந்த மாதிரி பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப எல்லாம் இவனுங்க சந்திச்சு பழையபடி பேசிக்கிறதோ என்ஜாய் பண்றதோ எதுவுமே இல்ல. அப்படி இருக்கும்போது எதர்ச்சியா ஒரு நாளைக்கு சிட்டில இவனுங்க சந்திச்சுக்கிறானுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள போய் அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டு அன்னைக்கு பீச்ல நடந்த விஷயங்களை பத்தி இவங்க இப்பதான் ஓபனா பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய் மச்சி, அன்னைக்கு நடந்த அந்த மேட்டரால என்னால சரியா தூங்கவே முடியலடா, அந்த கர்மத்தை மறக்கணும்னு நினைச்சா கூட மறக்கவே முடியல, வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு மச்சி, அவங்க கூட போகாமலே இருந்திருக்கலாம்னு இப்ப தோணுது, ரொம்ப கடுப்பா இருக்குடா, என்னெல்லாமோ நடந்து முடிஞ்சு போயிடுச்சு, அந்த கன்றாவிய நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இவனுங்க பாட்டுக்கு ஏதோ மர்மமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் டெனோச்சு ஜூலியோ கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதும் ஜூலியோக்கு அதிர்ச்சி தாங்கல. டெனோச்சு சொல்றான், போன வாரம் அந்த ஆன்டி இறந்துட்டாங்கடா, கேன்சர்ல அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்கு, அவங்க இறக்க போறாங்க அப்படின்னு எப்போத்துல இருந்தோ அவங்களுக்கு தெரியும், நம்ம கூட ரொம்ப சந்தோஷமா அவங்க சுத்தும் போதெல்லாம் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஆனா இது யாருக்கிட்டயுமே சொல்லாம இருக்கிற கடைசி நாட்களை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே அவங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த கடைசி நாட்களை ரொம்ப மஜாவா எந்த
கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அந்த ஆன்ட்டி நம்ம கூட அந்த பீச் ட்ரிப்புக்கே அவங்க வந்தாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு அவங்க ஹோட்டல் ரூமை நம்ம எட்டி பார்க்கும்போது அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த கேன்சரை நினைச்சுதான் அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. நமக்கு தான் இதெல்லாம் தெரியாமலே போயிடுச்சு அப்படின்னு டெனோச்சு சொன்னதும் ஜூலியோவால இந்த சோகத்தை தாங்கவே முடியல. அங்க உட்காந்துக்கிட்டு மெதுவா அழுகுறான். அந்த அழகான ஆன்ட்டி இறந்து போயிட்டாங்க, அவங்க இனிமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அப்படி கேன்சர் வந்து ஒரு நோயில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி கூட தான் அந்த பீச் ட்ரிப் நம்ம போய் ரொம்ப சந்தோஷமா இருந்தோமா, அடச்சே அப்படிலாம் அவன் மனசுக்குள்ள பயங்கரமா ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா கடைசி வரைக்கும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது, அந்த பீச்ல இவங்க டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் இவங்க கபடி விளையாடும் போது அப்படி என்ன மர்மமா நடந்தது அப்படின்ற விஷயத்த கடைசி வரைக்கும் இந்த படத்துல சொல்லவும் மாட்டாங்க, காமிக்கவும் மாட்டாங்க. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. சரி மச்சி, நான் கிளம்புறேன்டா, எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் டாடா பை பை எல்லாம் சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஜூலியோ மட்டும் தனியா அந்த காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு திரும்பவும் அந்த இறந்து போன ஆன்ட்டியை பத்தியே யோசிச்சு பாக்குறான். அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.